கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. முந்தைய வசனத்தின் தொடர்ச்சியாக இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். சென்ற பகுதியிலே நாம் தியானித்தோம் இல்லையா? சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ற பகுதியில நம்ம தியானித்தோம். அதை தொடர்ந்து அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். அப்போ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும், நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் நிறைய பேர் உண்டு இந்த உலகத்துல. அநீதியான காரியங்களை பின்பற்றி, அநீதியை பின்பற்றி சில காரியங்களை சாதிப்பார்கள். சாதகமற்ற சூழ்நிலை காணப்பட்டாலும் கூட அந்த சூழ்நிலையை அநீதியான முறையிலே சாதகமாக்கி எப்படியாவது காரியத்தை சாதிக்க வேண்டும், தான் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும், நினைத்தது நடக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை செய்கிற மனிதர்கள் உண்டு. அவர்களுக்கு உண்டான இது காரியம் கிடையாது. அந்த காரியங்கள் வாய்க்கும் அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இங்க சொல்லப்படலை. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பிள்ளைகள் குறிப்பாக அவருடைய வேதத்தை வாஞ்சையோடு வாசிக்கிற பிள்ளைங்களுக்கு, அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற பிள்ளைங்களுக்கு, இரவும் பகலும் தியானமா இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் அவன் அவன் என்று சொல்லப்பட்டு அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், அவர்கள் செய்வது வாய்க்கும். அல்லேலூயா. பொதுவாக வேதத்தை தியானிக்கிற பிள்ளைங்களை, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைங்களை, தியானிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ல முடியாது, வாசிக்கிற பிள்ளைங்களை பல வகைகளாக பிரிக்கலாம். சில பேர் பழக்கத்தின் அடிப்படையில வேதத்தை வாசிப்பாங்க. ஒரு நல்ல பழக்கம், ஒரு கிறிஸ்தவ ஒழுங்கு என்று சொல்லி வேதத்தை வாசிப்பார்கள். சிறு பிள்ளைகளை நம்ம அப்படிதான் வாசித்திருப்போம் இல்லையா? இது ஒரு கிறிஸ்தவ ஒழுங்கு என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். இது ஒரு நல்ல பழக்கம் அப்படி என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருப்பார்கள். நமக்கு வாசிக்கின்ற பொழுது நிறைய வார்த்தைக்கு நமக்கு பொருள் புரிந்திருக்காது இல்லையா? அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம வாசித்திருப்போம். அது பழக்கம். காலையில் எழுந்தவுடன் நீதிமொழிகள் வாசிக்க வேண்டும், அந்த தேதிக்குரிய அந்த ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்கணும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம வாசிப்போம், நிறைய புரியாது. ஆனால் கூழாங்கல்லாக இருதயத்திலே அந்த வார்த்தை கிடக்கும். ஆண்டவர் அந்த வார்த்தையோடு கூட பிற்காலங்கள்ல பருவம் மாறினதுக்கு அப்புறம் பருவத்துக்கு தகுந்த மாதிரி நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. பழக்கத்தின் அடிப்படையில வேதத்தை வாசிப்பது, கிறிஸ்தவ ஒழுங்கின் அடிப்படையில வேதத்தை வாசிப்பது. இவர்கள் தியானிப்பார்கள் என்று கேட்டால் இவர்களை நிறைய பேர் தியானிக்கிறது கிடையாது. சின்ன பிள்ளைங்களை விட்டுருங்க, மற்றவங்கள சொல்றேன். பழக்கத்தின் அடிப்படையில அப்படியே கடைசி வரைக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு போவாங்க. இது கிறிஸ்தவ ஒழுங்கு, நம்ம கண்டிப்பா வாசிக்கணும்னு சொல்லி கடமைக்காக வாசிக்கிற ஜனங்களாகவே மாறி போய் விடுவார்கள். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இது கிடையாது. அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இவர்களுக்குரியது அல்ல. இன்னும் ஒரு சில பேரை பார்க்கலாம். ஆபத்து நேரத்தில் மட்டும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க. மற்ற நேரங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஆண்டவரை தேட மாட்டாங்க. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறிக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னு சங்கீதம் 50:15 ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ கூப்பிடணும்னு சொல்றாரு. ஆனா ஆபத்தில் மட்டும் அவரை நோக்கி கூப்பிடக்கூடாது. இப்போ ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு, வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளும் ஆபத்துல அவரை நோக்கி கூப்பிடணுமானா கூப்பிடணும் கண்டிப்பா. சில பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க? கூப்பிட மாட்டாங்க. நம்ம ஏன் ஆண்டவர் நோக்கி இந்த வேலையில நம்ம கூப்பிடணும்? அவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு. நம்ம அடிக்கடி நம்ம என்ன செய்யறோம்? தினமும் வேதம் வாசிக்கிறோம், அடிக்கடி தியானிக்கிறோம். அப்ப இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு கூட குறிப்பிட்ட ஒரு காரியங்களுக்காக நம்ம ஸ்பெஷலா நம்ம சிறப்பா அதுக்காக ஜெபம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பா ஆபத்து வேலையில என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடணும் இல்லையா?
அதை நம்ம மறக்கக்கூடாது. அது தவறு இல்லை, ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அப்போ கூப்பிடுகின்ற வேலையில ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அதிகமான பலனை நமக்கு கொடுக்கிறாரு. அவருடைய நாமத்தை அந்த இடத்துல நம்ம அறிக்கை இடுகின்ற பொழுது இல்லையா, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு, கீர்த்தனை பாடல்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஆலயங்களில் நாங்கள் முன்னாடிலாம் சின்ன பிள்ளைகள் படிப்போம், பாடுவோம். இப்பொழுதெல்லாம் அந்த பாடல் பாடுறாங்களான்னு தெரியல. சாத்தாரின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம் சொல்லி அந்த பாடலை படிக்கின்ற வரையில் அவ்வளோ உற்சாகமாக இருக்கும், அவ்வளவு வல்லமையாக இருக்கும் அந்த பாடலை பாடும்போது. அப்போ அவருடைய நாமத்தை ஆபத்திலே அவர் நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவருடைய நாமத்தை நம்ம அறிக்கை இடிக்கிறோம். இயேசு என்று சொல்லி, ஏசப்பா ஜீசஸ் கூப்பிடும்போது அந்த நாமத்திற்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அப்போ கூப்பிடணும் கண்டிப்பாக. அந்த பெயரை சொன்னாலே ஓடி போயிடுவான். அவரை கூப்பிடும் பொழுது என்ன செஞ்சிருவான், இந்த ஆபத்தை கொண்டு வந்திருக்கிற பிசாசு ஓடி போவான். இயேசுவேன்னு கூப்பிடும் போதே ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட சொல்றாரு. கூப்பிட்டாலே போதும், அதுலேயே ஓடி போயிடுவான். அதனால அதை மறக்கக்கூடாது. ஆனா ஆபத்துல மட்டும் கூப்பிடுற பிள்ளைங்களா நம்ம கண்டிப்பா இருக்கக்கூடாது. இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் கண்டிப்பா இருக்காது. ஆனா ஒரு சில பிள்ளைங்க ஆபத்துல மட்டும் ஆண்டவரை தேடுவாங்க. அப்படி வேதத்தை வாசிக்கிற பிள்ளைங்க உண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்படக்கூடாது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஏன்னா இரவும் பகலும் தியானிக்கின்ற பொழுது இல்லையா, பகலில் தியானிக்கும் போது பகலில் பல வேறு வேலைகளை செய்கிறோம், வெளியே போகிறோம், வேலையை செய்கிறோம், பல மனிதர்களோடு பேசிக்கிறோம் இல்லையா, சில காரியங்களை செய்கிறோம். அப்போ தியானிக்கின்ற பொழுது அந்த காலையில் வாசித்த அந்த வார்த்தையை வைத்தே நாம் தியானித்து கொண்டே சில காரியங்களை செய்கின்ற பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். செய்வது எல்லாம் எப்படி வாய்க்கும், எது செஞ்சா வாய்க்காம போகுமோ அதை நமக்கு சொல்லி கொடுப்பார். இந்த காரியத்தை இப்படி செய்யாத, இப்படி சிந்திக்காத, இப்படி பேசுனா நீ நினைக்கிற இந்த குறிப்பிட்ட காரியம் வாய்க்காமல் போகும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதையே கூட நமக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப தியானிப்பது என்பது அதுதான், அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவ பிள்ளையாக, கனி கொடுக்கிற பிள்ளையாக, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இந்த உலகத்துல எப்படி வாழணும், எதை நினைக்கணும், எதை விருப்பப்படணும், அதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அதன் நிமித்தமாக அதன்படியே நாம் செயல்படுகின்ற பொழுது நாம் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வாசிப்போம். சில பிள்ளைங்க காரியம் சாதிக்கிறதுக்கு மட்டும் வருவாங்க. ஆபத்துல காரியம், அதாவது குறிப்பிட்ட காரியம் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா அந்த நேரம் மட்டும் ஆண்டவர் தேடி வருவாங்க. ஒரு பரீட்சையா, உடனே அவங்களுக்கு ஆண்டவர் ஞாபகம் வரும். மற்ற நேரம் ஞாபகத்துக்கு வராது. அதுவும் படிக்கும்போது ஞாபகத்துக்கு வராது. ஆண்டவரே ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு கேட்கறது கிடையாது. ரிசல்ட் வரும்போது அப்போ மட்டும் ஆண்டவரை தேடுறது. குறிப்பிட்ட காரியங்களுக்காக, குறிப்பிட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்காக, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையா, இல்லை வேறு பிரச்சனைகளா, அப்படி பிரச்சனை நிமித்தமாக அது அந்த நேரம் மட்டும்தான். இப்படி ஆபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாங்களோ அதே மாதிரி குறிப்பிட்ட காரியத்தை சாதிப்பதற்காக, குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த நேரம் மட்டும் வருவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரை மறந்துடுவாங்க. ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை, ஆசீர்வாதத்தையே மறந்துடுவாங்க. திருப்பி மற்றொரு முறை இந்த வேறு ஒரு தேவை வருகின்ற பொழுது ஆண்டவர்கிட்ட மறுபடியும் வருவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது. அவங்களும் வேதத்தை திடீர்னு ரொம்ப அதிக நேரம் என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க, தியானிப்பாங்க, அதிக கூட்டங்களில் கலந்து கொள்வாங்க. அவங்க அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பெற்றாலும் கூட ஆண்டவர் அதில் விருப்பப்படுறாரா, ஆண்டவரால் அந்த காரியம் வாய்க்க பெறுகிறதா என்று சொன்னால் தெரியாது, சொல்ல முடியாது. இங்க கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் யாருக்குன்னா, இரவும் பகலும் வாஞ்சியோடு அவருடைய வார்த்தையை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு, தியானிக்கிற பிள்ளைகளுக்கு. என்ன அருமையான ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அந்த மரம் எங்க நடப்பட்டிருக்கான், நீர்க்கால்களின் வாய்க்கால்கள் ஓரமாக, ஆற்று பகுதியின் பக்கத்தில் ஓரமாக நீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ அதுக்கு வறட்சியே கிடையாது. ஆண்டுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவும் அப்படிதான் ஜீவ தண்ணீர் ஆகிய அவருடைய வார்த்தையால் எப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்,
அது செழிப்பா இருக்கும். அந்த உணவு என்ன செஞ்சு போய்கிட்டே இருக்கும். வறட்சி ஆகாது ஆத்துமா. ஆத்துமா வறட்சி ஆகாது. செழிப்பா இருக்கும் ஆத்துமா. செழிப்பா இருக்கும் ஆத்துமா. அப்ப கனிகள் கொடுப்பாங்க. அவங்க ஆவிக்குரிய கனிகள் இல்லையா? தப்பாமல் தன் காலத்தில் தன் கனியை தந்து, என்ன கனியை அவர்களிடமிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த கனியை அவங்க காலத்துல எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியம் நிறைவேறுவதற்கு என்று சொல்லி ஒரு சில காலங்கள் தேவை இல்லையா? அந்த காலத்துல அவங்க அந்த கனியை கொடுப்பாங்க. அவங்க விருப்பத்தின் அடிப்படையில ஆசைப்படுறதுனால சீக்கிரமா அதை செஞ்சு முடிக்கணும், வாய்ச்சிடணும் நம்முடைய வாழ்க்கையில் நினைக்க மாட்டாங்க ஆவிக்குரிய பிள்ளைங்க. தன் காலத்தில் தன் கனியை தந்து என்னென்ன கனியை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்கங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்குறாருங்கிறத தெரிந்து கொண்டு இந்த கனியை கொடுப்பாங்க. அது அந்த கனி என்பது என்ன? நம்ம செய்கிற காரியங்கள் தான் கனி. இந்த காரியங்கள் மூலமாக அது வெறும் செயல்கள் கிடையாது, அது வெறும் வேலை கிடையாது. அந்த காரியங்கள் மூலமாக அவர்கள் செய்கிற காரியங்கள் மூலமாக கனிகளை கொடுப்பாங்க. ஆவியின் கனிகளை கொடுப்பாங்க. அதுல அன்பு இருக்கும். அந்த அந்த அவங்க செய்யற வேலையில இருந்து சந்தோஷமா செய்வாங்க. புலம்பிட்டு செய்ய மாட்டாங்க. சில பேரை பார்த்தா ஒரே பொழப்பமா இருக்கும். புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எரேமியாவின் புலம்பலோட பெரிய புலம்பலா இருக்கும். எங்கேயாவது ஜெப கூட்டங்களுக்கு போகும்போது ஜெபம் பண்ணாலும் ஒரே புலம்பலா தான் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஆத்மாவை கஷ்டப்பட்டு ஆதாயம் பண்ணி அங்கே கூட்டு போயிருப்போம். புதிய ஆத்மாவாக இருக்கும். இவங்க புலம்புற புழப்பத்தை பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். இந்த புது ஆத்மா பயந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி இருக்கக்கூடாது. சில பேர் அப்படிதான், சந்தோஷம் இருக்காது. என்ன காரியம் செய்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை சந்தோஷத்தோடு கூட நாம் செய்ய வேண்டும். அதுல எந்த அளவுக்கு நம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியுமோ அதை வெளிப்படுத்தணும். அதில் நீடிய பொறுமை இருக்கணும். அதை பார்க்கணும். மற்றவங்க செய்யற காரியத்துக்கும் இவங்க செய்யற காரியத்துக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். கனிகளை தந்து, எந்த மரமும் கனிகளை அதுவே சாப்பிடாது இல்லையா? அதற்காக கொடுக்கப்பட்ட உணவு அல்ல. தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காக தன்னுடைய விதையை அதில் வைத்து கனியாக நமக்கு கொடுக்கிறது. கனியை நம்ம சாப்பிடணும், திருப்பி விதைக்கணும். அதுதான் இல்லையா? ஆண்டோடைய பிள்ளைங்க கனியை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் கனி கொடுக்கறது மூலமாக அந்த நற்குணத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக விசுவாசத்தை அந்த இடத்துல உறுதி செய்வதன் மூலமாக விசுவாசத்தை பார்க்க முடியும், நம்பிக்கையை பார்க்க முடியும். சில பிள்ளைகளுடைய காரியத்துல செயல்பாட்டுல எவ்வளோ ஆண்டவர்களே விசுவாசமா இருக்காங்க. அது ஒரு கனி இல்லையா? பொறுமையா இருப்பது ஒரு கனி, தயவா இருக்கிறது ஒரு கனி. அந்த கனி எல்லாம் தான் அந்த காரியம். அப்போ அந்த கனியை கொடுக்குறாங்க. கனியை கொடுத்து கிறிஸ்து அங்கே விதைக்கப்படுகிறார். அல்லேலூயா. இந்த கனியை யார் புசிக்கிறாங்களோ அந்த கனி அவங்க புசிக்கிறது, அந்த மரம் புசிக்கிறதுக்காக அல்ல. யார் அந்த கனியை புசிக்கிறாங்களோ அங்கு கிறிஸ்து விதைக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கிற பிள்ளையா இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கணும். வாஞ்சையோடு வாசிக்கணும். ஏனோ தானோன்னு கிடையாது, வாஞ்சையோடு வாசிக்கணும். இந்த நாள்ல இந்த பகுதி எனக்கு புரியல சுவாமி, எனக்கு புரிய வைங்க, எனக்கு சொல்லித்தாங்க, கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர் என்ன செய்வார்? நமக்கு கற்றுக் கொடுப்பார். 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் நம்ம ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணுமா? எல்லாரும் மேலேயும் விழுந்த கடமையே அந்த கடைசி காலங்கள்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ண என்ன செய்யணும்? நம்ம பிரியத்தோடு கூட வேதத்தில் பிரியமா இருந்து நம்ம அதை தியானிக்கணும், வாசிக்கணும். பிரசங்கம் பண்ணுன்னா பெரிய பிரசங்கம் கிடையாது. கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட நம்முடைய அன்பின் மூலமாக எதையாவது ஆண்டுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும். சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்து போய்விடக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளைகள், வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். அவர்கள் என்ன செய்தாலும் அது அவர்களுக்கு வாய்க்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.